ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு சூப்பராக எப்படி குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்குகிற ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது 100 கிராம் பாக்கெட். இதில் எப்படி நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா விரிசல் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குட்டி குட்டியாக கட்டி மாதிரி இருக்கும், அதனால் அதை கையிட்டே நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையணுன்னு அவசியம் இல்லை. சாஃப்டாக பிசைஞ்சி நம்ம ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுன்னா நமக்கு பிசு பிசுப்பு வரணும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் இதில் தட்டி நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நமக்கு கொதிக்கட்டும். இனி நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு சின்ன சின்ன உருண்டைகளை விரிசல் இல்லாமல் உருட்டி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடணும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து அப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதனால் ரொம்ப பெரிய சைஸாக இப்போவே நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ நல்லா நம்ம உள்ளங்கைக்கு கொஞ்சம் மேலே வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். அப்படின்னா விரிசல் இல்லாமல் வரும். இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் மாவு எடுத்து ரொம்ப விரிசலாக இருக்கிற டைமில் இதை மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக நமக்கு விரிசல் இல்லாமல் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஆயில் ஹீட் ஆகக்கூடாது. லைட் சூடானோடனே நம்ம உள்ளே போட்டணும். நம்ம போட்டோன்னா லைட்டாக பபிள்ஸ் வரணும். அந்த டைம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆயில் சூடாக இருந்துச்சுன்னா வெளியிலலாம் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லைட் ஹீட்லேயே நமக்கு போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா உடஞ்சிரும் நமக்கு. ஸோ நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். ரொம்ப கருகிட்டு அப்படின்னா நல்லாவே இருக்காது. அதனால் இந்த கலர் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சூடான சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஒருவேளை சுகர் சிரப் ஆறிட்டுனா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பொரிச்ச சூடோடு நம்ம உள்ளே போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இன்றைக்கி நைட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்லேருந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.